நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பெயர்ச்சி நடக்கும். அதாவது சனிக்கிழமை இரவு 9:44 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம். சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும். பயமும் பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்களே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி தான். தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது, எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் பண்ணிடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு இயற்கை பாவ கிரகம், கெட்ட கிரகம், ஒரு சுபரோட வீடு. ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். அதாவது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். அதனால தான் சனியினால வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சொல்கிறாங்க. கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம், ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கு, நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதைக்கு போகிறது, இந்த கஞ்சத்தனப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சனி தான். சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போவார். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது. அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே பயப்படுறாங்க. சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருமோ, வாழ்க்கையை அவ்வளோதான், சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும், சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சுட்றோம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்றனால ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம், நம்பர் 1 பாவ கிரகம். இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுப கிரகம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சனி முதன்மையான பாவ கிரகம். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி பயிற்சி வர 29ஆம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்காதா, இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா, இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா, பெரும் பொருள் பணவரவு, தனவரவு, இல்லை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும். சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க, 12 ராசிக்கும் சரி, சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம் 3, 6, 10, 11. அது 10ஆம் இடத்தை விட 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா உபஜய ஸ்தானம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 6 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். 6ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்க சனி இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி என்னமோ பெரிய பிரச்சனையோ கஷ்டங்களோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்க. சரிங்களா? ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு தான் நல்ல தசாபுத்தி இல்லாமல், கிரகநிலைகள் சாதகமாக இல்லாமல் சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மேக்சிமம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சியில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாக போகிறாரு. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க.
அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை போய் மாற்ற மாதிரி வரும், கவனமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனை, சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிடுவார், வாழ்க்கையே புரட்டி போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும், அவர் அஷ்டம சனியாக இருந்தாலும் அங்கே வந்து இயற்கை சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கார். ஒரு நல்ல கிரகத்தோட வீட்டில், குருவோட வீட்டில், ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் பாவ கிரகம் இருக்கிறது ஒரு சேஃப்டி, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது சரிங்களா. சனி வந்து உங்களுக்கு கெட்டதும் பண்ணிட மாட்டார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதும் பண்ணிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. கவனமாக இருக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்க தான் செய்வார் சரிங்களா. ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனையோ பாதிப்போ உங்களுக்கு இருக்காது. அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், தடங்கள் வரும், தாமதமாக எதை தொட்டாலும் தாமதமாக தான் போகும், அது உண்மைதான். ஆனால் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிற சனி வந்து கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு 50% பாதிப்பு இருக்குன்னு சொல்லாங்க சரிங்களா. ஏன்னா சுபரோட வீட்டுக்கு போகிற சனி வந்து உங்களை ஒரு பாதுகாப்பு, உங்களை சேஃப்டி படுத்துன்னு அர்த்தம். அப்போ கவனமாக இருங்க. புதுசாக எதுவும் தொழிலை பண்ணிட வேண்டாம் சரிங்களா. நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் நண்பர்களோடு சேர்ந்து நான் கூட்டு தொழில் பண்ண போகிறேன், நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், நான் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரேடிங் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே அஷ்டம சனியில் சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. அஷ்டம சனியில் சொந்த தொழில் ஆரம்பித்து நடு ரோட்டில் நின்று எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா. நீங்கள் அஷ்டம சனி எங்கள் கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. கடந்த காலகட்டம் 2023, 2024 எப்படி இருந்துச்சுன்னு கடகராசி நேர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இந்த 2025, 26, 27 நடுப்பகுதி வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த 2.5 வருட காலகட்டம் அஷ்டம சனியாக இருக்கிறனால, அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறனால, ஆரம்பிக்கிறனால எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனம் பாருங்கள். குடும்ப பிரச்சனை வரும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி மறைஞ்சு அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானம், பணப்பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை வரும், பல்லில் பிரச்சனை, பல்லில் நான் கிளிப்பு போடுறேன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரூட் கேனல் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த காலகட்டங்களில் சரிங்களா. பல்லில் பிரச்சனை, கண் சம்பந்தமான பாதிப்பு, ஒரு சில பேர்த்துக்கு ஃபுட் பாய்சனெல்லாம் வரும். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா. கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 8ல் இருக்க சனி வந்து பணம்னா என்ன, கூட இருக்கவங்கன்னா யார், நண்பர்கள்னா யார், சுற்றி இருக்கவங்கன்னா யார், மனுஷங்கன்னா என்ன, இதெல்லாமே சனி கற்றுக் கொடுப்பார் சரிங்களா. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டு தொழில் நான் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், மாமா மச்ச பங்காளி கூட சேர்ந்து பண்ணுறேன், நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன், இதெல்லாம் வச்சுக்காதீங்க. சனி உங்களை வந்து நல்லா கொண்டு போகிற மாதிரி கொண்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுருவார். அதனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கடன்காரனாக மாறிடுவீங்க. நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி மாதம் நீங்கள் கடன்காரனாகி நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா. வண்டி வாங்கத்தில் கவனமாக இருக்கணுங்க. 8ஆம் இடங்கிறது ஒரு கண்டத்துக்கு குறுக்கிற இடம், அஷ்டமஸ்தானம். அந்த இடத்துக்கு சனி போகிறனால வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களில் கவனமாக இருங்க. 2 வீலர் 4 வீலர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் சரிங்களா. தேவைக்காக மட்டும் கடன் வாங்குங்க. ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணுறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறேன், ஒரு சுப விரயத்துக்காக நான் செலவு பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் தாராளமாக நீங்கள் கடன் வாங்கலாம். தேவையில்லாமல் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வந்து பன்மடங்காக பெருகிற மாதிரி போயிடும் உங்களுக்கு. ஒரு இடத்துல கடன் வாங்குவீங்க, அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, அப்படியே போய் வாழ்க்கையை ரொட்டேஷன்லேயே போகிற மாதிரி போய் உங்களை ஒரு வழியாக சனி வந்து தள்ளி விட்டுருவார் உங்களை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் சரிங்களா. சனி பயிற்சி 8ஆம் இடத்துல இருக்க சனி பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்துறாது, ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும் சரிங்களா. ஒரு 50% பிரச்சனை இருக்கும், ஆனால் 50% கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா. அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வேலையை மாற்ற வேண்டாம், இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஏன்னா இருக்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இதுன்னு ஏதோ குறைச்சல் கொடுப்பாங்க. நல்லா வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் வேலை சரியாக பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக கொடுக்குற மாதிரிலாம் வரும். அதனால் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே இந்த சனி பயிற்சி பெருசாக அந்த சனி வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது சரிங்களா. அதனால் வந்து வேலையை மாற்றக்கூடாது, சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக சொந்த தொழில் நான் பெருசுப்படுத்த போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், விரிவு செய்ய போகிறேன், அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்க வேண்டாம் சரிங்களா. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் வரும், எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா. அதேமாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள கவனமாக இருங்க. புதுசாக காதலில் நான் போய் லவ் பண்ணுறேங்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. காதல் தோல்வி கண்டிப்பாக வருங்க. அஷ்டம சனியில் வந்து ஒருத்தருக்கு லவ் வருது, அந்த காதல் கண்டிப்பாக பிரேக்கப் தான் ஆகும், ஃபெயிலியர்லாம் போய் முடியும் சரிங்களா. அதனால் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும்.
குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன நம்ம கணவன் மனைவிக்குள்ள சிறு விரிசல், மன உளைச்சல் இதெல்லாம் வரதாங்க செய்யும். அதனால் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, சனி எங்கே இருக்கார், இப்போ உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி போகுதா, இல்லை நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.